ஐபிஎல் டிக்கெட் சேல்ஸ் கம்மியாகிட்டே வருது. ஏதாச்சும் ஐடியா சொல்லுப்பா. செம்ம ஐடியா சார். ஐபிஎல்னா டோனி, டோனினா ஐபிஎல், ஐபிஎல் டோனி, டோனி ஐபிஎல், டோனி பேர் வச்சு ஐபிஎல் எடுத்துருவோம், டிக்கெட் எடுத்துருவோம். ஒருவேளை அதுவும் போலேனா? அதுவும் போலன்னா நல்ல கேள்வி. அப்போ நான் தோனியை வந்து முன்னாடி இறக்கிடுவோம். லாஸ்ட் தானே இறக்குற, முன்னாடி இறக்கிட்டா கரெக்டா வந்துடும். டேய் என்னடா ஐடியா அது? டேய் தோனி முன்னாடி இறங்கி ஒருவேளை அவுட் ஆயிட்டா அப்புறம் யாரா டிவி பாப்பா? நமக்கு ஸ்டேடியம்ல வர்றது ஒரு இன்கம் தான், ஆனா டிவில இருந்து வர்றதா பல இன்கம். அதை வச்சுதான் நீ சாப்பிட்டுக்கிட்டு இருக்க, நானும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அவர் அவுட் ஆயிட்டா எங்க போக சாப்பாட்டுக்கு? சரி, அப்ப நீங்க சொன்னது வேண்டாம், நான் சொன்னது வேண்டாம். முத்துராஜ் இன்ஜுரின்னு சொல்லிடுவோம். அவருக்கு எதுக்குடா இன்ஜுரி? அவர் நல்லா தானே விளையாடிக்கிட்டு இருக்காரு. சிஎஸ்கே கேப்டன், அவருக்கு இன்ஜுரி ஆகி உட்கார வச்சா அடுத்த கேப்டன் யாருன்னு நம்ம சொல்லுவோம். ஜடேஜா? தோனி. ஓ, தோனியை கேப்டன் ஆக்குனா தோனின்னு கேப்டன் சொல்லுவோம். சரி, அது டிக்கெட் வந்துடும். ஒருவேளை அதுக்கும் டிக்கெட் விக்கலனா? அதுக்கும் டிக்கெட் விக்கலனா சூப்பர். தோனியோட ஃபேமிலி இறக்கிடுவோம். அவங்க ஃபேமிலி இறக்குனா நமக்கு எப்படி டிக்கெட் விற்கும்? நம்ம சிம்பாலிக்கா சொல்லணும். பாருங்க, தோனியே ஃபேமிலியோட வந்திருக்காரு, ஒரு டிக்கெட் விற்கிற இடத்துல 4 டிக்கெட் எடுத்துச்சு. அப்ப நீங்களும் ஃபேமிலியோட வந்து பாருங்க. அதுக்கும் விக்கலனா? அதுக்கும் விக்கலாம். இதுதான் டோனியோட கடைசி மேட்ச். இதுக்கப்புறம் டோனி ரிட்டையர் ஆகுறாரு. சூப்பர். அதுக்கும் விக்கலனா?